புண்ணியும் இல்ல மண்டையும் இல்ல. சென்னை ஏண்டா டேய், என்னடா பண்ண இந்த பிள்ளைய? மாப்பிள்ள இந்த பிள்ளை ஆடாம ஓட போத்துருச்சு. ஓஹோ, ஊருக்கார சொல்லிட்டாங்க, தம்பி விடாதீங்க, காசு விடுறது இப்படி அனுப்பி போக கூடாதுல. வச்சு செஞ்சா வச்சு செஞ்சியா? பீச கழட்டிருப்பான் விட்டு தெரிஞ்சுக்க. சரி, அந்த பிள்ளை ஆட விட்டு சரி, கூலி தம்பி ஏன்டா ஆட விட்டா? எல்லாம் யூடியூப்ல பாத்துருக்கீங்க. சரி, இப்படி எத்தனை வருஷம் நீ வண்டி ஓட்டுவ? நீ உட்கார்ந்து ஆடுன வண்டி செலுத்து எடுக்க உட்கார முடியல. உட்கார முடியாதுடா மச்சான், உட்கார முடியாது மச்சான். ஏன் தெரியுமா? கூலி தம்பிக்கு மூலம். 60 வாங்கிட்டு வண்டி தம்பில பார்த்தா 60 வாங்கிட்டு நிக்குது. உனக்கா காடு வாங்குது, வீடு போனுங்குது, 60 பாயிண்ட்ல நிக்கிதான். 60 பல்ஸ்டா, பல்ஸ் 60 பாயிண்ட் இருக்கு. ஏன் உட்காரல? ஏன் இறங்கி அப்ப சொல்றேன். இல்லடா, இவ்வளவு தூரம் நான் கஷ்டப்பட்டு ஆடுறோம். சரி, விறுவிறுன்னு வந்து இடிக்கிறேடா. ஆமா, அட்வான்ஸ் போட்டுருக்குடா. கட்டளை கமிட்டில அட்வான்ஸ் போட்டுருக்கு. இருக்கு. உத்தராசா பொண்டாட்டி பிரீத்திகான்னு போட்டுருக்கு. அது பொண்டாட்டி நீ ஆன படி ஜெயிச்சு போய் பொண்டாட்டி வச்சுக்க. ஜெயிக்கல, அட்வான்ஸ் போட்டதே எனக்கு தாண்டா. லூஸ் முண்டை இப்ப கோயில் மாறாது சுத்திக்கிட்டு தான் இருக்கு. அப்படி கிடையாதுடா, அட்வான்ஸ் போட்டது எனக்கு தாண்டா. போட்டா என்ன பண்ணுற? அவன் கட்டி பிடிக்கிறதோட வந்தோனே நான் கேக்குறேன், இந்த மேடையில இந்த பிள்ளை நான் கட்டி பிடிக்கலாம், முத்தம் கொடுக்கலாம். கூப்பிடியா? என்ன வேணா கூப்பிடுறது. கூப்பிடியா? இந்த மாடை பிடித்தவர்களுக்கு என்ன ஒரு தங்க காசு வரும். என்ன 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 யாரு? எனக்கு பிரச்சனையே நீண்டியா ஒன்னே இடிக்காம உங்க ஆத்தாலே ஒட்டு இடிச்சுட்டு சரியா போச்சு. வேற ஏதாச்சும் இருந்ததா என்ன ஆயிடும்? வேற என்ன என்ன மோத போகுது? என்ன என்ன மோத போகுது? ஏவே இதுக்கு போய் நிக்கிற இதே இங்க என் வாத்தியாரோ இல்ல எங்க லட்சுமி மாமாவோ ஏறி நின்றுதா என்ன ஆயிடும்? சபையில பொம்பளை நிக்கிற லட்சணத்தை பாருங்க. எருமை எல்லாரும் எப்படி மகாலட்சுமி மாதிரி அவங்க வாங்கிக்கிட்டு 3 முடக்கு குடி நல்லா உட்காந்துருக்காங்க. மகாலட்சுமி மாதிரி சேலை கட்டிக்கிட்டு எப்படி உட்காந்துருக்க? போய் பத்தியா உட்காந்துருக்கு. இப்படி உட்காந்துருக்கேல நான் கேக்குறேன், இங்க உட்காந்துருக்கா பாரு, ஆண் குலங்களே எப்படி அவங்க நீ சரியா இருக்க முதல்ல. இது என்னது? இது என்னது? ஜாக்கெட்டை போட்டு பாடிய வெளியில ஓடிட்டு வந்து நிக்கிறான். பாடிய சபையில இந்த பாடிய வெளியில ஓடுறான். பாடியாது என்னது? என்ன தெரியுமா? என்னது? இது ஃபேஷன் மாடலிஷன். பேசனோட போட்டு செஞ்சாங்க, மோரே போட்டு தள்ளாங்க. மோரே பர் மோரே பேசன பாடிய வெளியில ஓடில பேச நம்மள பேச. இது பேசன் தானே? ஆமா, இது பேசன் தான். இது மேல போட்டு பாடிய போட்டது பேசன. ஆமா, இந்த பாவாடைக்கு மேல சட்டியை தூக்கி போடு. அது நிறைய கூட போடுற போற காலத்துல அப்படி ஆயிரும். கொஞ்சம் கவலைப்படாதீங்க. மோரே பர் மோரே எங்க ஆட்சி வந்துட்டா என்னை மல்ல எம்டி இதே ஆம்பளை உட்கார்ந்துட்டாங்க. அவங்க மூத்தத்தை வாங்கி குடி. ஆம்பளை ஜான் பிள்ளமா ஆணுக்கு மரியாதை கொடுக்கறது. எங்க ஜானுக்கு நீ மரியாதை கொடுத்தியாங்க. நான் சொன்னேல, அத கண்டிப்பா ஒத்துக்கிறேன். சரி, ஆனா என்னை கட்டிக்கிட்டது யாரு? ஒரு ஆண். என்ன கட்ட போறது ஒரு ஆண் தான். என்னை பெத்தது யாரு? ஒரு ஆண் தான். அதனால வந்து என்ன சொல்றேன், உங்க தகப்பனா இருந்தாலும் சரி, சார்ந்ததா கூட பிறந்ததா இருந்தாலும் எல்லா ஆண்களோட பிறந்திருக்கேன். ஆமா, ஏண்டா இது என்ன? இது நல்லா கேட்டுப்புடுவே. நான் கேட்ட ஜான் கால்ல தான் அந்த ஆண் பிள்ளைக்கு மரியாதை கொடுக்கணும் நீங்க சொல்றீங்க. ஆமா, உங்க ஆணுக்கு மரியாதை கொடுக்கறேனோ இல்லையோ, கண்டிப்பா சத்தியமா சொல்றேன், உங்க ஜானுக்கு மரியாதை கண்டிப்பா கொடுத்தே ஆகணும். என்னடிங்க ஏன் ஜானுக்கு மரியாதை கொடுக்கற? மரியாதை கொடுக்கற அந்த ஜானி இருந்தா தான் உன்ன மாதிரி பொம்பளைக்கு மோட்சம். இல்லாட்டி நீ எல்லாம் தீர்த்தம் எடுத்து போயிடுவே. அது கசத்துக்கு நான் வீச்ச எடுத்து போறேன். நான் மூடிட்டு போயிரடா. நீ எல்லாம் தீர்த்தம் எடுத்து ஆப்பை இருக்குனா எடுத்து கட்டிக்க முத பொம்பளை நான் இருந்தா தான் உனக்கு தெரியும். முத ஆப்பை என்ன மைத்ர நீ என்ன ஆபக்குற? முத சாதிக்க பிறந்தவங்க ஆம்பளை இருக்கு. நாங்க சாதிக்க பிறந்தே பெண் வர்க்க நாங்க தான். அடே அப்ப நீ சாதிக்க அப்படியே கிழிச்சு புடு. அப்படியே நீ அப்படியே தகட்டி புடுவே. ஆம்பளை பிறக்க முடியாது, சாதிக்கன்னு பிறக்கிற வந்தாம ஆம்பளை என்னத்த சாதிச்ச நீ பெரிய? இப்ப நாங்க நினைச்சோம்னா சைக்கிள் ஓட்டுவான், நான் பஸ் ஓட்டுவேன், பைக் ஓட்டுவான், நான் லாரி ஓட்டுவேன், வேன் ஓட்டுவான், நான் கார் ஓட்டுவேன், லாரி ஓட்டுவான், நான் ஜேசிபி ஓட்டுவேன். நீ எத்தனை நீ ஓட்டுறானு ஒண்ணே தூக்கி போட்டு ஓட்டுறது நானே நான் கேக்குறேன். இத்தனை ஓட்ற ஒண்ணே நீ சொல்ற என்னையா ஓட்டுவேன்? நான் என்ன என்னையா ஓட்டுவேன்? நான் ஒண்ணே ஓட்டுவேன், உங்க அப்பனையும் சேர்த்துட்டு ஓட்டுவேன். ஒண்ணே மாதிரி பொம்பளைய குடும்பத்துல ஒண்ணே வச்சா குடும்பம் மசுலோட வளங்காது. அப்படி வளங்காம போயிட்டு போய் என்ன மைத்துக்கு வர்ற? போய் நீ விளக்கு ஏத்துறேன்னு வச்சுக்க, விளக்கு எரியாது, வீடே தீ பிடிச்சிடும். அத நான் பாத்துக்கிறேன்டா. என்ன அப்படி எப்படியே இருந்தாலும் ஏன்னா கல்யாணம் முடிக்கிற ஆம்பளை ஏன் கல்யாணம் முடிக்காம அப்படியே பொம்பளை தேடி என்னத்துக்கு வரீங்க? அப்புறம் ஒண்ணே தேடி வராம அப்புறம் ஆம்பளை பொம்பளை தேடி வராம பொம்பளை பொம்பளை ரோட்டி காய்ச்சப்பட வீடு தீ பிடிச்சி எரியுன்னு சொல்ற. அப்புறம் என்னத்துக்கு என்னை தேடி வரா? நாங்களா மாப்பிள குடு உனக்கு தொட்டிக்கிட்டு அலையறோம். நீ தானே உங்க வீட போய்
தேடி வந்தாதே மோட்சம்னு சொல்றேன். என்னைய தேடி நான் கேட்டேனா? நீ பொம்பளை இருமா. இரு. நான் கல்யாணம் முடிச்சு பிரித்தியான்னு உன்னை கேட்டேனா? நான் கேக்குறேன். நான் கேக்குறேன். இதுக்கு நீ வர்ற? இரு நான் கேக்குது பேசுமல்ல. நான் கேக்குறேன். இப்ப நீ ஒரு பொம்பளையாவே இருக்கற. எத்தனை வருஷம் இருந்திருக்க? எத்தனை வருஷமா இருப்ப? எத்தனை வருஷம் இருப்ப? வயசுக்கு வந்து 3 வருஷம் 4 வருஷம் இருப்ப. அப்புறம் என்ன செய்வ? அப்புறம் என்ன பண்ணணும்? கல்யாணம் ஒரு ஆம்பளை பார்த்தாலே கல்யாணம் பண்ணிக்க முடியும்? அப்படிலாம் கிடையாது. ஆம்பளைய பார்த்து கல்யாணம் முடிச்சிடாம கல்யாணம் முடிக்காதவங்க சில பெண்கள் இருந்து சாதனை பண்ணிருக்காங்க. அது தேவையில்லை. ஒரு ஆம்பளைக்கு ஒரு பொம்பளை துணை இருக்குன்னு. ஆம்பளைக்கு ஒரு பொம்பளை துணை அதே ஆம்பளைக்கு பொம்பளை துணை தேவைப்படுதுல. அப்ப நீ அப்படிப்பட்ட உலகத்தை காப்பு சிவபெருமானே ரெண்டு வச்சிருக்காரு. என்ன வச்சிருக்காரு? உங்க தலைக்கு மேலயும் உலகத்தை சரிபாதியும் கொடுத்திருக்காரு. ஏன் பொம்பளை துணை வேணும்னு சொல்லி அவருக்கே கொடுத்திருக்காரு. அப்பேற்பட்ட கடவுளே பிரித்தியா ஆம்பளை பொம்பளை எல்லாம் வாழ்ந்துருவியா? திருப்பி வேடா என் செல்லா. என்னடி மசரு இது மண்டையில? இதுதான் சொல்லிட்டேன். இப்ப சொல்றேன் புதுசா வந்திருக்கு. புது மடத்துல 3-10 ரூபா விட்டாங்க. பூரா சுருண்டு போய் கிடக்கு அம்பிட்டு. சுருண்டுலன்னா அப்புறம் என்ன ஆகுறது? எப்ப போல நட்டமாவே நின்றுட்டு இருந்தா நல்லாவா இருக்கும்? ஏப்பா பிரித்தியா என்னங்க முத்துராஜா இந்த மண்டையில தான் இப்படி சுருண்டு போய் கிடக்கா இல்ல எப்படி பாக்குறியா? இல்ல எப்படின்னு கேக்குறேன். இல்ல எனக்கு இருக்க வேண்டியது கரெக்டா இருக்கும். உனக்கு சுருளாம இருந்தா சரிதான். உன் பேச்சு சுத்தம் இல்ல. உன் பழக்கம் சுத்தம் இல்ல. இங்க பாரு பிரித்தியா என்ன பத்தி உனக்கு தெரியாது. நான் யாருக்கு வம்பு வழியில வந்துச்சுன்னா கிளவியா இருந்தாலும் போட்டு உருட்டிக்கிட்டே கிடக்கு. எப்பேற்பட்ட ஆம்பளையாலும் வந்துச்சுன்னா பெசாட்டி விட்டுட்டு போயிருவேன். ஆனா நீ வரதுக்கு மீறி வந்தேன்னா உன தூக்கி போட்டு இது பண்ணிட்டு போயிருவேன். அப்படி ஒரு நாளைக்கு என்ன செய்யுந்தாங்கிறேன். ஒரு நாளைக்கு செய்ய சொல்லிக்கிட்டு இருப்ப. உன் ஆண் வர்க்கமே சும்மாதான். நான் கேக்குறேன் இந்த இடத்துல என்ன பண்றீங்க? இந்த இடத்துல ஆடி பாடி வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. வியாபாரம் பண்றீங்களா? கை கொடுறா செல்ல. அந்த கை கொடு. நான் அதை கொடுக்க மாட்டேன். குஞ்சில வேற கையை கொடுத்துக்கிறேன். ஆமா அந்த கை கொடுமா. இந்த கை எப்ப பார்த்தாலும் வேலை ஆயிடுது. இந்த கை கொடு. இந்த கை கொடுமா. வியாபாரம் பண்றீங்களா? என்ன வியாபாரம் பண்றீங்க? மாம்பழம். மாம்பழமா? சப்போட்டா பழம். சப்போட்டா பழமா? சப்போட்டா. ஓ இல்ல உடம்பு சரியில்லை. ஏய் சப்போட்டா பழம் வேணுமான்னு கேட்டேன். சப்போட்டா பழம், தண்ணி பழம், வாழைப்பழம், மாம்பழம், தாச்சா பழம், ஆரஞ்சு பழம், ஆப்பிள் பழம், எல்லா பழமும் வச்சு. ஏன் அந்த பழத்தை வைக்கிறேன்? ஏன் உடம்புக்கு எது நல்லதோ அதை மட்டும் தான் நான் வைக்கிறேன். செல்லக்குட்டி பிரித்தியா பக்கம் மேலங்கள் அனைத்தும். பிரித்தியா இங்க வாடா. சொல்லுங்க. உன் மாம்பழத்தை அவக்குன்னு வெளியில எடுத்து போட்டு நான் பாக்கிறேன். என்ன நினைச்சிட்டு இருக்கோம் மனசுல? என்ன நினைச்சிட்டு இருமா கருத்தல கம்பெனிக்கு வியாபாரத்துக்கு தான் வந்திருக்கிறேன். காலையில வித்துட்டு வீட்டுக்கு போனா சரிதானே? காலையில வித்துட்டு போயிட்டு போனா சரிதான். நீ பேசாட்டி மாம்பழத்தை பார்த்துட்டு வேணாம் நீ காசு கொடுத்துட்டு வாங்கிக்க. இல்லடா ஏன்னு கேளுவே. இப்ப நீ மாம்பழம் கொண்டு வந்துட்டேன். உன் பழம் நல்ல பழமா இல்ல அப்படி இப்படி கிடக்கான்னு நான் புடிச்சு பாக்கணும்ல. புடிச்சு பாக்க நான் தர மாட்டேன்ப்பா. எத்தனை பழம் கொண்டு வந்த? நான் கூட நிறைய கொண்டு வந்தேன். கூட நிறைய கொண்டு வந்துட்டு 2 மட்டும் மிஞ்சி இருக்கு. 2 மட்டும் மிஞ்சி இருக்கு. அப்ப எத்தனை பேருக்கு குடுத்த? ஏய் மாம்பழத்தை அப்படியே குடுத்தாங்கல. குடுக்கறதா என்னமும் கிடையாது. இல்ல யாரா பொம்பளைய குடுக்குற மணி மாம்பழத்தை ஒவ்வொருத்தரையும் கையில குடுத்து வாங்கி புடுல போட்டுட்டு நினைக்கிறியா? வேணும்னா காசை கொடுத்துட்டு ஒரே கிலோ தான் உனக்கு. எப்படி எடுத்து குடுப்பே தவிர புடிச்சு பாக்குறது இந்த அமிக்கி பாக்குறது எனக்கு பிடிக்காது. பிரித்தியா உன் பேச்சு நல்லா இருக்கா? கூட நிறைய பழம் கொண்டு வந்தோம். ஆமா எல்லா பழமும் வித்து போச்சு. இந்த 2 பழம் மட்டும் கூடைக்கு. அந்த 2 பழம் உனக்கு அதுக்கு இருக்கியா? முத அந்த 2 பழம் உனக்கு கிடைக்கணுமே. கிடைக்கிறதுக்கு நீ கொடுத்து வச்சுக்கணும். உண்மையா இல்லையா? யாருக்காச்சும் மாம்பழம் கிடைக்காம நினைப்பா சொல்றேன். தெய்வமே உனக்கு மட்டும் அந்த மாம்பழம் கரணும்னு உன் தலையெழுத்துறாங்க விடுச்சிருக்கு. அந்த பழம் நீ தான் சாப்பிடணும். நான் ஒண்ணும் மாத்த முடியாது. ஒரு 2 பழத்தையும் கொண்டு கூலி சாமி கிட்ட வித்துட்டு போ. என்ன இஷ்டத்துக்கு நான் கூலி சாமி கிட்ட வாங்குறதுடா? இவ்வளவு ஜீவன் உட்கார்ந்துக்கு இவர்ட்ட போறேன். என்ன இதுக்கு சொல்ல வரேன் நல்லா கேட்டுக்க. கூட நிறைய கொண்டு வந்து போல எல்லாம் வித்துட்டு 2 மட்டும் மிஞ்சி இருக்குன்னா இத யாரா புடிச்சிருக்காங்க. யாரா அதக்கி பாத்துட்டாங்க. வேணாம்னு ஒதுக்கி வச்சுட்டாங்க. அப்படியே பழம் எனக்கு வேணாம். உன் பழத்துல எத்தனை கொட்டை இருக்கு? நான் என்ன சொல்ற ஒரே கொட்டை தான். ஒரே கொட்டை. ஒரு மாம்பழத்துக்கு ஒரு கொட்டை தான். நீனும் பழைய வியாபாரி. ஒரு கொட்டை இருக்கா? நானும் பழைய வியாபாரியா. என்ன வியாபாரம்? புளியம்பழம். ஆஹா ஒவ்வொரு பழமும் வித்தியாசமா இருக்கு. உண்மையிலே சத்தியமா சொல்றீங்க. உங்க பழத்தை போட்டோம்னா எந்த குழம்பும் கெட்டு போகாது. ஆமா அப்படி 2 நாளைக்கு வச்சு அப்படி ஒவ்வொரு பழம் பார்த்தா நீல பழமா இருக்கும். சரி புளியம்பழம். அப்புறம் ஒவ்வொரு பழத்தை பார்த்தா சின்ன பழமா இருக்கும். சரி ஒவ்வொரு பழத்தை பார்த்தா அப்படியே தொடர்ச்சி மாதிரியே கிடக்கும். ஐயா அப்படி பழம் பிடிக்காது. அதனால நீங்கள் ஒரு பழைய வியாபாரி நானும் பழைய வியாபாரி. நம்ம பழத்தை வியாபாரத்தை சொல்லி வியாபாரத்தை சொல்லுவோமா? கண்டிப்பா சொல்லணும். கரெக்டா விடணும் சொல்லிருக்கேன். ஆமா ஆமா. அதனால நான் ஆடுனா ஆடுவேன். பாடுனா பாடுவேன். ஓடுனா ஓடுவேன். உட்கார்ந்தா உட்காருவேன். படுத்தா படுத்து ஆடுவேன். நிஜமாவா? உண்மையிலே நாங்க செய்வியா? செய்ய மாட்டேனா? செய்வாம்லடா. அவனுக்கு என்ன வாய்ப்பு கிடைக்கல. நீ என்ன சொல்ற? அடி ரோட்டோர வெட்டுக்காரி அடி ரோட்டாக வெட்டுக்காரி ரோஜாப்பு சேரக்காரி ரோஜாப்பு சேரக்காரி அடி கெட்டுமா போட்டுமா அடி மரத்து நிக்கிற குட்டி குட்டி ஓர படிக்கிற சின்ன குட்டி இது நல்ல செவத்த குட்டி நல்ல கொளுத்த குட்டி சைசான குட்டி ஓலான குட்டி கம்பட்டியில
ஏத்த குட்டி. இது எங்களுக்கு ஏத்த குட்டி. இப்படி பேசுறதானே எரிச்ச மஞ்சள் வருது. என்ன சொல்றேன் அதை சொல்லுங்க வாத்தியாரு. கண்ண நெருத்துகளை ஏத்துருங்க முட்டு கூட கனகத்தை பூமியில ஏத்துறங்க முட்டு கூட. ஏத்துவேன் வாலி மேத்துவேன். சத்தம் கேக்குது. ஒரு லைட் எக்கோ வைனே பாருங்க எல்லாம் விசில் வருது விசில் தான் கட் பண்ணிக்க விசில் வருது என்ன சரக்க குடிச்சியோ மூத்தட்ட குடிக்கணும் குடிச்சு போட்டு இந்த பாடு படுத்துறாங்க. கல்லு எந்த கடையில நீங்க சரக்கு வாங்கினீங்க? ஏத்துங்க வாலி மேத்துங்க கல்லு சரக்கு எங்க? சரக்கு எங்க எங்க வாங்குவாங்க திருவாரூர்ல வாங்குவாங்க. கண்ண நிறுத்தலில் ஏத்துருங்க முட்டு கூட கண்ணகத்தை பூமியில ஏத்துறங்க முட்டு கூட. உருட்டி முளைக்க ஏத்துருங்க முட்டு கூட. அம்மா உருட்டி முளைக்க ஏத்துருங்க முட்டு கூட. குட்டமெல்ல 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 திங்கமா ஏத்துருங்க முட்டு கூட. என்னடா விரிக்கிறதுக்கு 1 மணி நேரம் ஆகுது. அடி கம்மக்கர ஓரத்திலே செல்லக்கா அடி கை குடிக்க வந்தேனடி என்னத்தா. கம்மக்கர ஓரத்திலே செல்லக்கா என்னை கை குடிக்க வந்த வர சொல்லத்தா. இங்கே வச்சிருக்க யாரு? அடி எல்லாரும் குளிப்பதற்கு அடி எல்லாரும் குளிப்பதற்கு ஊத்து தண்ணி ஊத்து தண்ணி ஊத்து தண்ணி ஊத்து தண்ணி இந்த பிரித்திகா குளிப்பதற்கு. என்னமா வாத்தியாரே பிரித்திகான்னு சொன்னீங்க வாத்தியாரு தப்பா படக்கூடாது. நீ சொல்ல ஒழுங்கா நான் சரியாத்தான் சொல்லுவேன். இந்த பிரித்திகா குளிப்பதற்கு இந்த பிரித்திகா குளிப்பதற்கு நம்ம ஊரு கருத்ததக்க மட்டும் இளைஞர்கள் அடிகொள்ள தண்ணி. நம்ம ஊரு கருத்தாக மட்டும் இளைஞர் அடிகொள்ளா தண்ணி. அப்படி அடி வந்தாலும் பாட்டி மதுரை சொன்னாம தாண்டி பொன்னால மூடி புது கூட கோயில தாண்டி. ஐயா தாவராட்டி மதுரை சொன்னாம தாண்டி போன போராட்டி புது போய் தாண்டி. காத்து ரோசா நீ பாடி உள்ள ஆடி மாசா கூடிருக்கு. பாடி உள்ள என்ன நீ மட்டும் போற இருக்கே நானா மாதிரி நிக்கிறா. ஏண்டா ஆடுமா மாப்பிள்ள அந்த மாதிரி தம்பி அடி எத்தனை மணிக்கு உன்னை வர சொன்னி இப்ப எத்தனை மணிக்கு நீ வந்துருங்க. எத்தனை மணிக்கு உன்னை வர சொன்னி நீ எத்தனை மணிக்கு நீ கொஞ்சம் வயசு குமரி பிள்ளை உனக்கு கொஞ்சம் கூட வெட்கமில்லை. முதல்ல சரி சரி 100 ரூபாய்க்கு சில்லற 10 ரூபாய் மாத்தி வச்சிருக்க போறேன். உன்னை எப்படி முடியுதுன்னு தெரியலையாப்பா. எனக்கு அடுத்த ஒரு ஆசை பப்புட்ட மட்டும் முத்தம் கொஞ்சம் லைட்டா அடி செம்பந்தி அட செம்பந்தி பம்முடி தாச்சுனாங்க சரி என்னங்க ஒரு தாக்க எந்திருக்கு சொல்லுங்க. ஏய் சொல்லுங்க அட என்னவோ என்னவோ போய் அட என்னவோ என்னவோ போய் அட என்னவோ என்னவோ போய் ஆதில காத்திருக்க அலையோ கண்டா
தூக்குல நான் கூட தூக்கி விடுறேன். ஏய், உனக்கு 4 கம்பு வைக்கணும்டா, ஏன்டா 2 தூக்க? ஏமா தூக்குனா புழப்பு நல்லா ஓடும். உனக்கு போடுமா? அதான் ஓஹோன்னு சரி. நீங்க சொன்னது கொண்ட நல்ல கொடுக்குதா டே கொண்டா கொண்ட கொண்ட வைக்காதே கண்ணம்மா. என்ன நெலிக்க அடி திருவாரூர் தேரு பக்கவாடி அடி திருவிழா உனக்கு பக்கவாடி திருவாரூர் தேரு பக்கவாடி திருவிழா உனக்கு பக்கவாடி அடி திருவாரூர் தேரு பக்கவாடி அடி திருவிழா உனக்கு பக்கவாடி திருவாரூர் தேரு பக்கவாடி திருவிழா உனக்கு மானே தேனே கட்டிக்குடி இந்த மாமே போட கொட்டிக்கடி. எங்க குலசாமி கோவிலுக்கு நாங்க கூட்டாக ஒன்னே சேர்ந்து பணியார சுட்டு தரியா எவன் நாட்டி பணியார சுட்டு தரியா ஆப்பா சுட்டு தராமா. ஆப்பா சுட்டு தரியா நல்லாவே ஆடலாம். பள்ளி அம்மாவை உள்ள வச்சுக்கிட்டு நம்மளுக்கு இங்க என்ன வேலை? உன்னைய பார்த்தவன எனக்கு காதல் வந்துருச்சு. கால் வந்துச்சா? கல்யாணம் ஆயிடுச்சா? இல்லையே. எனக்கு தெரியும். என்ன தெரியும்? அவங்களுக்கு கல்யாணம் ஆயிருந்தா தொங்கி இருக்கும். என்னது? தாலி ஏய், இப்போ அவுத்துட்டா தூக்கத்தை தூக்கு. இழுத்து கட்டி வச்சிருக்கோம். செல்லக்குட்டி எனக்கு கல்யாணம் ஆகல. இல்ல. எனக்கு கல்யாணம். எவ்வளவு ஒரு ஒற்றுமை பாத்தியா? உனக்கு ஆகல எனக்கு ஆகல. நமக்கு இன்னும் ஆகல. கொடுத்த மரத்துல வந்து உனக்கு ஆகலையா? உனக்கு ஆகலைன்னா கொலவி கலை கட்டி அவர் ஓஎப்பி நீ ஆனாடா. உன்னைய பார்த்தவனே ஓ அந்த வெயிட்டுக்கு ரொம்ப வளர்ந்துருச்சா சிரமம் இல்லை. ஆமா ஆமா அது பாட்டுக்குள்ள 1 மீட்டர்ல தொங்கிரும். உன்னைய பார்த்தவனே என்னுடைய காதல் சொல்லவா? சொல்லி பாரு. அடே ஏய் போடாங்கிட்டு கிளியே என்ன தாராட்டு நீ